ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം പഞ്ചമസ്കന്ധം. പഞ്ചമസ്കന്ധത്തിലെ 20வது അധ്യായം. ஹெட்டிங்க பார்க்குறோம். ஸ்ரீமத்தேவி பாகவதம் அத விம்சோத்யாயः. பல சந்தர்ப்பங்களிலும் நம்ம அதா அப்படிங்கிற சப்தத்தை பார்க்கிறோம். நாரதீய பக்தி சூத்திரத்தில் 1வது சூத்திரத்தில் இதுக்கான ஒரு டெஃபினிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அத அதோ பக்திம் வியாக்கியாசாமஹ. சிஷ்யனுக்கு நன்னா சொல்லி தந்துக்கிறேன் டீட்டெயில் ஆயிட்டு அப்படின்னு குரு சிஷ்யன்கிட்ட நடத்துகிற பிரதிஜை. அதே மாதிரி சிஷ்யன் குருகிட்ட நன்னா படிச்சுக்கிறேன் அப்படின்னு சிஷ்யன் குருவுக்கு கொடுக்கிற பிரதிஜை. அத அதஹா பக்திம் வியாக்கியாஸ்யாமஹ. அதா அதுக்கப்புறம் அதஹா அதனால பக்திம் பக்திய வியாக்கியாஸ்யாமஹ நமக்கு வியாக்கியானிக்கலாம். இதாக்கும் இதனோட அர்த்தம். இதை நம்ம விசாரம் செய்யணும். அதா அப்படிங்கிறதுக்கு பக்தி சாஸ்திரத்தை எடுத்துட்டானா அது பக்தி சாஸ்திரம் அப்படிங்கிறதால வேற ஏதாவது ஒன்றுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்றதுக்கு சாதிக்காது. சாதாரணமாயிட்டு அதா அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படின்னாக்குமே சொல்லுவோம். அப்போ பக்தி சாஸ்திரத்தில் அப்படி சொல்றதுக்கு சாதிக்காது. அதா அப்படிங்கிறதுக்கு வேதார்த்தத்தை நம்ம பார்க்கலாம். குரு சிஷ்ய சம்வாதத்தில் விவித சாஸ்திரங்களை குருவும் சிஷ்யனுமா கூடி சேர்ந்து விசாரம் பண்ணுறா. ஒரு விஷயம் சமாப்தி செஞ்சு அடுத்த விஷயத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால குரு சிஷ்யன் கிட்ட அதா அப்படின்னு சொல்றார். இனி வேற ஏது சிச்சுவேஷன்லயாக்கும் அதா உபயோகிப்பா அப்படின்னு பார்க்குறோம். படிக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆயாச்சே, அதா இனி படிக்கலாம் அப்படின்னு குரு சிஷ்யர்கள் கிட்ட சொல்றதாயிட்டு எடுத்துக்கலாம். அதா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இப்படியெல்லாம் ஆக்கும். ஆனால் ஆக்சுவலாயிட்டு அதா அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை இப்படியெல்லாம் எடுத்துக்காதக்கி, இப்படியெல்லாம் சிந்தனை பண்ணாதக்கி மங்கள வாக்காயிட்டு இந்த அதா அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வேதார்த்தமாயிட்டு காணலாம். அதா அப்படிங்கிற சப்தம் மங்கள வாக்காக்கும், ஓங்காரத்துக்கு ஈக்குவலாக்கும். ஓங்காரஹா ச அதஹா ச சப்தஹா ச தௌ சப்தௌ வேதௌ பிரம்மண புரா கண்டம் பித்வா வினிர்யாதௌ தஸ்மாத் மாங்கலிகௌ உபௌ. அதா அப்படிங்கிற மங்கள வாக்கியாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓங்காரஹா ச சப்தஹா ச, ஓங்காரஹா ச அதஹா ச சப்தஹா ச. ஓம் அப்படிங்கிற சப்தவும் அதா அப்படிங்கிற சப்தவும் தௌ ஏதௌ இந்த ரெண்டு சப்தவும் புரா ரொம்ப ரொம்ப முன்னால
பிரம்மணஹா பிரம்மாவோடு அப்படி இல்லைனா வேதத்தோடு கண்டம் வித்வா கண்டத்தை பிளர்ந்து தன்னால வினிர்யாதவ் அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு வெளியில வந்தது. தஸ்மாத் அதனால மாங்கலிகவ் உபௌ அதா அப்படிங்கிற சப்தமும் ஓம் அப்படிங்கிற சப்தமும் மங்கள வாக்குகளாக்கும், மங்கள சப்தங்களாக்கும். ஓம் அதா தது சது ஸ்ரீ இதெல்லாம் மங்களகரமான வாக்குகளாக்கும் சப்தங்களாக்கும். இത്രയുമാക്കും നമ്മൾ அதா அப்படிங்கிறத பத்திட்டு நம்ம தெரிஞ்சுட்டோம். எங்கேயாக்கும் அந்த அதா அப்படிங்கிறத யூஸ் பண்றோங்கிறதுக்கு பொறுத்த மாதிரி நம்ம அதுக்கான அர்த்தத்தை பார்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தேவி பாகவதத்துல 5வது ஸ்கந்தத்துல 20வது அத்தியாயத்தை எடுத்துக்கலாம். அதுல ஸ்ரீமத் தேவி பாகவதம் அத விம்சோத்யாயः அங்க அதா அப்படிங்கறத சொல்லிட்டு விம்ச அத்தியாயः அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த 20வது அத்தியாயத்தை மங்களகரமாயிருக்கிற இந்த 20வது அத்தியாயத்தை நம்ம நன்னா வியாக்கியானிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஜனமேஜயன் வியாச பகவான் கிட்ட சொல்றார். அதாக்கும் இந்த 20வது அத்தியாயம். அதால்புதம் வீக்ஷ்ய முனே பிரபாவம் தேவ்யா ஜகத் சாந்திகரம் பரம் ச. அதா அத்புதம் வீக்ஷ்ய முனே பிரபாவம் தேவ்யா ஜகத் சாந்திகரம் பரம் ச. ந திருப்திஹ அஸ்தி திஜவர்யா ஸ்ருண்வதஹ கதாமிருதம் தே முக பத்மஜாதம். அதால்புதம் வீக்ஷ்ய முனே பிரபாவம் தேவ்யா ஜகத் சாந்திகரம் பரம் ச. ந திருப்திரஸ்தி द्विजवर्य शृण्वदा कदामृतं ते முகபத்மஜாதம். வியாச மகர்ஷே, இந்த பிரபஞ்சத்துக்கு நிம்மதியை கொடுக்கிற தேவியோடு ஆச்சரியகரமான மகிமைய தெரிஞ்சிட்டு உங்களோடு அந்த முகத்திலேந்து வெளியில புறப்பட்டு வந்த தேவியோடு கதையாயிருக்கிற அந்த அமிர்தத்தை ஆஸ்வதிச்சுட்டு எனக்கு திருப்தி அப்படிங்கிறது இதுவரைக்கும் வந்துட்டில்லை. இனியும் தேவியோடு சரிதங்களை நான் கேட்கறதுக்கு ஆசை இருக்கு. 2வது ஸ்லோகம். அந்தர்ஹிதாயாம் ச ததா பவான்யாம் சக்ருஷ்ச கிம் தேவ புரோகமாஸ்தே தேவ்யாச்சரித்ரம் பரமம் பவித்ரம் துராபமேவால்ப புண்ணியைர்நராணாம். வியாச மகர்ஷே, நீங்கள் இந்த தேவி மறைஞ்சதுக்கு அப்புறமா அந்த தேவர்கள் என்ன பண்ணினா அப்படிங்கிறத சொல்லுங்க. பவானி தேவி அப்பிரத்யட்சமானாலே அதுக்கப்புறம் அந்த தேவர்கள் என்ன பண்ணினா, பரம பவித்திரமாயிருக்கிற தேவியோடு சரித்திரம் கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா புண்ணியம் செஞ்சிருக்கிற மனுஷாளுக்கு
அசாத்தியம்தான். தேவியோடு சரிதம் கேட்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். 3வது ஸ்லோகம். கஸ்திருப்திமாப்னோதி கதாமிருதேன பின்னோல்பபாக்யாத் படுகர்ணரந்திர பீதேன ஏனாமரதாம் பிரயாதி திக்தான் நராண்யேன பிபந்தி சாதரம். அல்பம்னா ரொம்ப கம்மி, அனல்பம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான அதிர்ஷ்டம் இருக்கிற, எல்லாவித சௌபாகியங்களையும் கொடுக்கிற, நல்ல சிரவண சக்தி இருக்கிற ஆளாக்கும் தேவியோடு கதாமிருதத்தை ஆஸ்வதிச்சு போரும் அப்படின்னு சொல்லுவா. திருப்திப்படுறத ஆளாக்கும். கேட்டா கேட்டா பத்தாது. தேவியோடு அந்த புண்ணிய கதையை கேட்க கேட்க மரணம் அப்படிங்கிற அவஸ்தை இல்லாம போயிடுமே. இந்த தேவியோடு கதைகளை ரெஸ்பெக்டோடு கூடி கேட்காதவா எந்த அளவுக்கு பாபம் செஞ்சவாளாக்கும். 4வது ஸ்லோகம். லீலாச்சரித்ரம் ஜகதம்பிகாயா ரட்சான்மிதம் தேவ மகாமுனீனா சம்சாரவார்தே சரணம் நராண கதம் கிருதஜ்ஞாஹி பரித்யஜேயோ. ஜகதம்பிகையோடு பலவிதமான திருவிளையாடல்கள் தேவர்களுக்கும் மாமுனிகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கு. மனுஷாளுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற துக்கத்தை அதிஜீவிக்கிறதுக்கு, சம்சார கடலை கடக்கிறதுக்கான உபாயமும் ஆக்கும். தேவியோடு இந்த திருவிளையாடல் கதைகள் அது தெரிஞ்சவா எப்படி தேவியோடு கதைகளை வேண்டான்னு சொல்லுவா. 5வது ஸ்லோகம். முக்தாஸ்ச யே சைவ முமுக்ஷவஸ்ச சம்சாரிணோ ரோகயுதாஸ்ச கேசித் தேஷாம் சதா ஸ்ரோத்ரபுடைஸ்ச பேயம் சர்வார்த்ததம் வேதவிதோ வதந்தி. முக்தர்களும் முமுட்சுக்களும் பலவித துன்பங்கள் அனுபவிக்கிறவாளும் நோய்கள் படுத்துறவாளும் எல்லாம் இந்த தேவியோடு கதைகளை அவளோடு காதுகளால குடிக்கணும். அப்படி செஞ்சானா அவளுக்கு எல்லா கஷ்டங்களும் தீரும் அப்படின்னு வேதஜ்ஞர்கள் எல்லாம் சொல்றா. 6வது ஸ்லோகம். ததா விசேஷேண முனே நிர்வாணா தர்மார்த்த காமேஷு ததாரதானா முக்தாஸ்ச யஸ்மாத் கலு தத் பிபந்தி கதம் ந பேயம் தேஹிதைஸ்ச தேவ்யா. வியாச மகர்ஷே, பலவிதமான புருஷார்த்தங்கள் இருக்கே. அர்த்தார்த்தம், காமார்த்தம், தர்மார்த்தம் இருக்கிறதுலயே டாப் மோஸ்ட் புருஷார்த்தமா இருக்கிற மோட்சார்த்தம். இந்த மோட்சார்த்தத்தை தவிர்த்து அர்த்தார்த்த தர்மார்த்த காமார்த்தங்களில எப்பவும் மூழ்கி இருக்கிற ராஜாக்கள் முக்கியமா இந்த தேவியோடு திருவிளையாடல் கதைகளை கேட்கத்தான் வேணும். முக்தர்களும் இந்த அம்பாளோடு கதை அப்படிங்கிற அமிர்தத்தை ஆஸ்வதிக்கத்தான் சேரா. அப்படியாக்குமானா
முக்தி கிடைக்காதவாளுக்கு எதனால இது கேட்கக்கூடாது? முக்கியமா அவளுக்கு தானே கேட்கணும். 7வது ஸ்லோகம். யை பூஜிதா பூர்வ பவே பவானி சத்குந்த புஷ்பைரத சம்பகைச்ச பைல்வைர்தளைஸ்தே புவி போகயுக்தா நிருபா பவந்தித்யனுமேயமேவம். മുല്ലപ്പൂക്കളും ചമ്പകപ്പൂക്കളും വില്വദളങ്ങളും இப்படி எல்லா பூக்களாலையும் பூர்வ ஜென்மத்தில் பவானி தேவியை பூஜிச்சவாளாக்கும் பூமியில ராஜாக்கள்களாயிட்டு போக சுகங்களை அனுபவிக்கிறா அப்படின்னு நமக்கு நினைச்சுக்கலாம். 8வது ஸ்லோகம். ये भक्तिहीना समवाप्य देहं तं मानुषं भारत भूमि भागे यैर्नाचिदाते धनधान्यहीना रोगान्विदा सन्दति वर्जिताश्च. பாரத பூமியில மனுஷாளாயிட்டு வந்து ஜெனிச்சிட்டும் பக்தி இல்லாதவர்களாயிட்டு ஜெகதம்பிகைய பூஜை பண்ணாதவாளாயிட்டு இருக்கிற மனுஷாளாக்கும் தனதானியங்கள் இல்லாம நோய்கள்ல அவதிப்பட்டு சந்தானம் இல்லாக்கி துரிதங்களை அனுபவிக்கிறா. 9வது ஸ்லோகம். பிரமந்தி நித்யம் கில தாசபூதா ஆஜ்ஞாகரா கேவல பாரவாஹா திவானிஷம் ஸ்வார்த்தபரா கதாபி நைவாப்னுவந்த்யௌதர பூர்த்தி மாத்ரம். பிரமந்தி நித்யம் கில தாசபூதா ஆஜ்ஞாகராஹ கேவல பாரவாஹாஹ திவ அனிஷம் ஸ்வார்த்தபராஹ கதாபி ந ஏவ ஆப்னுவந்தி உதரபூர்த்தி மாத்திரம். ஜெகதம்பிகையை ஆராதிக்காத மனுஷா அடுத்தவாளுக்கு தாசிய விருத்தி பண்ணறா, அடுத்தவா சொல்லறத கேட்டுண்டு நடக்கிறா, சும்மா ஒரு பாரத்தை சுமந்துண்டு நடக்கிறா. இந்த உலகத்துல சொந்தம் காரியம் நேடறதுக்காயிட்டு ராப்பகல் அங்கேயும் இங்கேயும் சுத்தி அடிச்சு நடக்கிறா. இருந்துட்டும் அவளோட பயத்தை ரொப்பறத்துக்கு கூடியும் அவளுக்கு சாதிக்க மாட்டேங்கிறது. பசிக்கு தேவையான உணவு கூடியும் அவளுக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. 10வது ஸ்லோகம். அந்யாச்ச மூகாபதிராச்ச கஞ்சாः குஷ்டான்விதா ஏ புவி துக்கபாஜா தத்ரானுமானம் கவிபிர்விதேயம் நாராதிதாசை சததம் பவானி. வேறையும் சிலவாள் எல்லாம் இருக்கா. வாய் பேச முடியாதவா, கண்ணு காண முடியாதவா, காது கேட்க முடியாதவா, நொண்டி நொண்டி நடக்கிறவா, குஷ்ட நோய் மாதிரி இருக்கிற மாரகமான நோயெல்லாம் பாதிச்சவா, இப்படின்னு நிறைய ஜனங்கள் இந்த உலகத்துல பலதரம் துக்கம் அனுபவிச்சுட்டு இருக்கா. அவளும் பூர்வ ஜென்மத்துல கண்டினியூஸ் ஆயிட்டு பவானி பூஜை செய்யாதவாளாக்கும் அப்படின்னு ஞானிகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அம்பாளை சேவிச்சிருந்தா அவளுக்கு இந்த கதி ஒன்றும் வந்திருக்காது. 11வது ஸ்லோகம்.
യേ രാജഭോഗാന്വിതഹൃദ്ധിപൂർണ സംസേവ്യമാന ബഹുഭിർമനുഷ്യൈ ദൃശ്യന്തി യേ വാ വിഭവൈ സമേത തൈ പൂജിതാം വേത്യനുമേയമേവ. രാജകീയ ഭോഗങ്ങളോടുകൂടി இருக்கிறவா, ஐஸ்வர்ய சம்பூர்ணமாயிட்டு இருக்கிற நிறைய ஆளுகளுண்டு. நிறைய ஆளுகளால சேவிக்கப்படுறவாளும் நிறைய பேர் உண்டு. நிறைய நிறைய விபவங்கள் இருக்கிற நிறைய ஆளுகள் எல்லாம் இருக்காளே, அவளெல்லாம் ஜெகதம்பிகைய பூஜை பண்ணினவாள் ஆக்கும் பூர்வ ஜென்மத்துல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 12வது ஸ்லோகம். தஸ்மாத் சத்யவதி சூனோ தேவ்யாச்சரிதமுத்தமம் கதயஸ்வ கிருபாம் கிருத்வா தயாவானசி சாம்பிரதம். அதனால ஹே சத்யவதி புத்ரா, வியாச மகர்ஷே, உத்தமமான தேவி சரிதத்தை தயவு பண்ணி இப்போ எனக்கு சொல்லித்தாருங்கோ. நீங்கள் ரொம்ப கருணை இருக்கிறவராக்குமே, அதனால தேவியோட சரிதத்தை எனக்கு சொல்லித் தருவேன் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. 13வது ஸ்லோகம். ஹத்வா தம் மகிஷம் பாபம் ஸ்துதாசம் பூஜிதாசுரைः க்வகதாசா மகாலக்ஷ்மி சர்வதேஜ சமுத்பவா. பாபியான மகிஷாசுரனை கொன்னதுக்கு அப்புறம் தேவர்கள் பகவானை ஸ்துதிச்சா, பூஜை பண்ணினா, சர்வ தேவர்களோடும் தேஜஸ்லேந்து உத்பவிச்ச அந்த மகாலட்சுமி தேவி எங்கேயாக்கும் போனா? 14வது ஸ்லோகம். கதிதம் தே மகாபாக கதாந்தர்தானமாஷுசா ஸ்வர்கே வா மிருத்யுலோகே வா சம்ஸ்திதா புவனேஸ்வரி. ரொம்ப சிரேஷ்டதை இருக்கிற வியாச மகர்ஷே, அம்பாள் அந்தர்தானம் பண்ணினா அப்படின்னாக்குமே நீங்கள் சொன்ன திடீர்னு மறைஞ்சிட்டா அப்படின்னு அந்த புவனேஸ்வரி சொர்க்கத்துக்கு போனாளா, மிருத்யுலோகத்துக்கு போனாளா, எங்க போயாக்கும் உட்காந்துண்டா? 15வது ஸ்லோகம். லயம் கதாவா தத்ரைவ வைகுண்டே வாசமாஸ்ரிதா அதவா ஹேமசைலேசே தத்வதோ மே வதாதுனா. தேவி எங்க போனா? போன இடத்துலயே அப்படியே இருந்துட்டாளா? அப்படி இல்லைனா வைகுண்டத்துக்கு போனாளா? அப்படி இல்லைனா கைலாசத்துக்கு போனாளா? என்னவாக்கும் வாஸ்தவம் அப்படிங்கிறத எனக்கு தெரியலை, நீங்கள் சொல்லி தாருங்கோ. அதுக்கு வியாச பகவான் பதில் சொல்றதாக்கும் இனி நம்ம பார்க்க போறோம். அதனால வியாச உவாச்ச. 16வது ஸ்லோகம். பூர்வம் மயா தே கதிதம் மணிதீபம் மனோஹரம் கிரீடாஸ்தானம் சதா தேவ்யா வல்லபம் பரமம் ஸ்மிருதம். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே ஜனமேஜயா, அழகான அந்த மணி தீபத்தை, அந்த அழகான மணி தீப சம்பந்திச்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேனே. தேவி எப்பவும் நன்னா விளையாடி நடக்கிற உத்தம ஸ்தானமாக்கும் அந்த மணி தீபு. 17வது ஸ்லோகம். யத்ர பிரம்மா ஹரிஸ்தானு ஸ்ரீபாவம் தே பிரபேதிரே புருஷத்வம் புனః ப்ராப்ய ஸ்வானி கார்யாணி சக்ரிரே. அந்த மணி தீபுல எத்திச்சேர்ந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் ஸ்திரீகளாயிட்டு மாறிட்டா. அதுக்கப்புறம் தேவியோடு அனுகிரகத்தால புருஷத்துவம் கிடைச்சிட்டு அவளோட கர்மங்களை
നിർവഹിച്ച. 18ാவது ശ്ലോകം. യസുദാ സിന്ധു മധ്യേസ്തി ദ്വീപ പരമശോഭന നാനാരൂപൈ സദാ തത്ര വിഹാരം കുരുദേംബിക. சுதா சமுத்திர மத்தியத்தில் இருக்கிற பரமசோபனமான அந்த மணித்வீபில ஜெகதம்பிகை பல பல ரூபத்துல எப்பவுமே நடமாடறா. 19வது ஸ்லோகம். ஸ்துதா சம்பூஜிதா தேவை சா தத்ரைவ கதா சிவா யத்ர சங்கிரீடதே நித்யம் மாயாசக்தி சனாதனி. தேவர்கள் ஸ்துதிக்கிறா, பூஜிக்கிறா, அப்படியெல்லாம் இருக்கிற அந்த மங்கள ஸ்வரூபிணி சனாதனமான ஒருபோதும் அழிவில்லாத அந்த மாயாசக்தி விளையாடுற அந்த தீபு அப்படிங்கிறது மணித்வீபாக்கும் அந்த மணித்வீபுக்காக்கும் தேவி போனது. 20வது ஸ்லோகம். தேவாஸ்தாம் நிர்கதாம் வீட்சிய தேவீம் சர்வேஸ்வரீம் ததா ரவிவம்சோல்பவம் சக்ருர் பூமிபாலம் மகாபலம். சர்வேஸ்வரியான தேவி அப்படி மறைஞ்சதை பார்த்த தேவர்கள் ரவி குலத்துல ஜனிச்ச சூரிய குலத்துல ஜனிச்ச சக்தனான ஒருத்தரை ராஜாவாயிட்டு பட்டாபிஷேகம் பண்ணினான். 21வது ஸ்லோகம். அயோத்யாதிபதிம் வீரம் சத்ருக்னம் நாம பார்த்திவம் சர்வலட்சண சம்பன்னம் மகிஷஸ்யாசனே சுபே. அயோத்தியாபதியும் வீரனுமான சத்ருக்னன் அப்படிங்கிற ராஜா அவரையாக்கும் இந்த தேவர்கள் எல்லாமா சேர்ந்துட்டு பட்டாபிஷேகம் பண்ணினது. சர்வ லட்சணங்கள் இருக்கிற அவருக்கு மகிஷன் வாழ்ந்திருந்த அந்த சுபமான சிம்ஹாசனத்தை தேவர்கள் கொடுத்தா. ஸ்லோகம் 22. தத்வா ராஜ்யம் ததா தஸ்மை தேவா இந்திர புரோகமாஹ ஸ்வகீயைர்வாஹனை சர்வே ஜக்மு ஸ்வான்யாலயானிதே. ராஜ்யமும் அந்த சத்ருக்னன் அப்படிங்கிற ராஜாக்கு கொடுத்தா. இந்திர முக்கியர்களாயிருக்கிற தேவர்கள் எல்லாரும் அவாவாளோட வாகனங்களில் ஏறிண்டு தேவலோகத்துக்கு போய் அவாவாளோட பவனங்களுக்கு போய் சேர்ந்தா. 23வது ஸ்லோகம். கதேஷு தேஷு தேவேஷு பிருதிவ்யாம் பிருதிவீபதே தர்மராஜ்யம் பபூவாத பிரஜாச்ச சுகிதாஸ்ததா. ராஜாவே, ஜனமே ஜெய ராஜாவே, நான் சொல்றத கேளுங்கோ. அவளெல்லாம் போனதுக்கு அப்புறம் சத்ருக்னன் ராஜ்ய பரிபாலனம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சார். அவரோட பரணத்துல அந்த ராஜ்யம் அதர்மம் இல்லாத தர்ம ராஜ்யமாயிட்டு இருந்தது. பிரஜைகளுக்கெல்லாம் சந்தோஷம் உண்டாச்சு. 24வது ஸ்லோகம். பர்ஜன்ய கால வர்ஷீஜ தராதான்ய குணாவிருதா பாதபா ஃபலபுஷ்பாட்யா பபூவோ சுகதா சதா. யதாகாலம் மழை பெஞ்சது, பூமியிலெல்லாம் தானியங்கள் விளைஞ்சது, மரங்களில பூக்களும் காய்களும் ரொம்பி வழிஞ்சு ராஜ்யம் சுகப்பிரதமாயிட்டு இருந்தது. 25வது ஸ்லோகம். காவஸ்ச க்ஷீர சம்பன்னா கடோக்ஞ காமதாமிருணா நத்ய சுமார்க ஸ்வச்சா சீதோதா கக சம்யுதா. குடம் மாதிரி இருக்கிற அகிடு இருக்கிற பால் நிறையா சரக்கிற மாடுகள் மனுஷாளுக்கு நிறைய நிறைய பால் கொடுத்தது. நதிகள் கரெக்டா ஒழுகித்து நிறைய தண்ணி இருந்தது எல்லா இடத்துலையும். பட்சிகள் எல்லாம் எல்லா இடத்துலையும்
சௌக்கியமா பறந்து விளையாடிட்டு.